ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு திருவல்லிக்கேணி சென்னையில் இருக்க திருவல்லிக்கேணி பக்கத்தில் இருக்க கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுக்காக நம்ம சிஎம் தலைமையில் ஓப்பன் பண்ண உதயநிதி அவர்கள் வருகிறார். அது ஒரு நியூ பில்டிங் தாங்க, மெட்டர்னிட்டி சைடு, அது மகப்பேறு மருத்துவம் அந்த சைடில் ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அம்மா டெக்கரேஷன் நல்லா தான் இருந்துச்சு. அன்றைக்கே நல்லா தான் இருந்துச்சு. அன்றைக்கே ஒரு 5-6 பில்டிங் ஓப்பன் பண்ணாங்களாம். இந்த எலெக்ஷன் டைம் வரப்போகுது அப்படின்னா தாங்க எல்லாமே வேகமாக கடகடன்னு நடக்கும். ரோடு போடுறதும் சரி, இல்லை பில்டிங் ஓப்பன் பண்ணுறதும் சரி, இல்லை ஒருத்தவங்களுக்கு வேலை போடுறதும் சரி, அப்போ தான் கடகடன்னு நடக்கும் போல். எனிவே நல்லது நடந்தால் நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போக வேண்டியது தான். காலம் போகிற போக்கில் நாமளும் போகிறது தானே. பயங்கர நல்லா இருந்துச்சு. நல்ல பில்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் தான் அவர் வர ஒரு 10 நிமிஷம் தான் நின்று பேசியிருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு ½ hour வச்சுக்கோங்களேன். அதுக்கே இவ்வளோ டெக்கரேஷனு, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுதாங்க பணத்தோட மதிப்பும் பொசிஷனோட மதிப்பும். அவர் சிஎம்மாக இருக்கிறதால தானே இவ்வளோ. நாம்லாம் போனால் இவர் ஈக்காக திரும்பி பார்க்குமா? நாமளும் வருவோம். அந்த ஸ்டேஜ் இல்லைனாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு போக மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு காலத்தை ஓட்டிக்கலாம். நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளட் பேங்க்கு, கேஷுவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கோலம் போட்டவங்களும் செம்மையாக பாராட்டணுங்க. செம்மையாக போட்டிருக்காங்க. அது ஒரு ரவுண்ட் ஷேப்போட அவர் ஒரு மதரை வச்சுருக்க மாதிரி நல்லா இருந்துச்சு. இதே மேலே இது கிரவுண்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோரில் நார்மல் டெலிவரி ஆகிறது. இது 3rd ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், சாரி, இது செகண்ட் ஃப்ளோரு. இதுவும் பாருங்களேன், நிறைய ஹெல்த் எஜுகேஷனுக்காக நிறைய டீச்சிங்க்கு அந்த பிக்சர் எல்லாமே நல்லா ஓட்டியிருந்தாங்க. அந்த அம்மாவோட பிக்சர் கூட லிஃப்ட்டில் தாங்க, லிஃப்ட்டுக்குள்ளெலாம் கூட சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்தையும் ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லோரும் அதாவது நார்மல் மனுஷன் கூட அந்த பொம்மையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. இந்த கோலத்தையே தான் திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு டாக்டரு, ஒரு நர்ஸு, ஒரு ஹாஸ்பிட்டலு நல்லா இருந்துச்சுல்ல. இது ஒரு மெட்டர்னிட்டி அப்படின்னும் போது இதெல்லாம் சுற்றி வந்துச்சு. இந்த மயில் சூப்பராக இருந்துச்சு. அதை வெறும் கொஞ்ச நேரத்துலேயே கழிச்சிட்டாங்க. அழகாக இருந்துச்சு அந்த மயில். இந்த மயிலே தாங்க பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம இது எப்படியும் ஒரு ஸ்டாஃபோ இல்லை டாக்டரோ யாரோ சம்திங் தான் போட்டிருப்பாங்க. இவங்களுக்குள்ளவும் இவ்வளோ பெரிய திறமைலாம் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தா தான் தெரியுதுல்ல. நல்லா இருந்தது. நல்லா டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் தான் வந்தார். ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்பார். அப்படியே எல்லா பில்டிங் இது வரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எல்லா பில்டிங்கும் ஓரியன்டேஷனாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய அவேர்னஸ் ஃபோட்டோ தான் நிறைய பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே எல்லா பில்டிங்லேயுமே இருந்துச்சு. இது என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறீங்க, எப்படி போவோம், என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதை படிக்கிறவங்களும் ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருப்பாங்க. ஒரு ஏழை எளிய மக்களும் சரி, ஒரு போர் ஃபேமிலியும் சரி, இதை பார்த்தா ஓகே அப்படின்னு நினைப்பாங்களா. அதனால் நல்ல கமெண்டாக பண்ணுங்கள் யார் பண்ணாலும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரிப்பன்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. வந்துட்டு சும்மா ஓரியன்டேஷன் மட்டும்தான் அந்தந்த ரூம் பார்த்தாரு. இந்த ஒரு கல் கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருந்தார். உங்களோட ஓட்டு யாருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் சீக்கிரம் டைப் பண்ணிட்டு போங்க. இது சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் சைடுன்றதால தாங்க எடுத்து போட்டேன். வேறு எந்த இதுவும் இல்லை. அப்படியே கழுவி ஊற்றாதீங்க. அப்புறம் இது ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதுக்கு முன்னாடி இவங்களாம் நேராக பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.